ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யாது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 21வது கொஷின்லேருந்து 30வது கொஷின் வரைக்கும் உள்ள ஆன்சர் பார்த்துடலாம். டே 38க்கான வீடியோ 4, 5, 9, 18, 34. ஸோ இதை நம்ம எப்படி இது பண்ணலான்னா, இங்கே 4 எழுதிட்டிங்க, இங்கே 5 எழுதுறீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னா 4 + 1 ஸ்கொயர். 5லேருந்து 9க்கு என்ன தொடர்பு இருக்குன்னா 5 + 2 ஸ்கொயர். அடுத்து 18னா 9 + 3 ஸ்கொயர். இந்த நம்பர் + 3 ஸ்கொயர். இப்படி சொல்லிவிட்டு முன்னாடி நம்பர் எழுதி ஸ்கொயர் கூடிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி 34க்கு அடுத்து என்ன நம்பர் வரும்னா 5 ஸ்கொயரால் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 59 கிடைக்கும். 1, 1, 2, 3, 5, 8 இது வந்தாலே ஃபிபொனாச்சி நம்பரு. அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு 34 + 21 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 55. கடைசி ரெண்டு டிஜிட்டை 2 நம்பரை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 1 கூட்டிங்கன்னா 2, 2 கூட்டிங்கன்னா 3, 3 கூட்டிங்கன்னா 5, 5 3 கூட்டிங்கன்னா 8. ஸோ முன்னாடி இருக்கிற 2 நம்பரை கூட்டிங்கன்னா அந்த நம்பர் கிடச்சிதுன்னா அதான் ஃபிபொனாச்சி நம்பர். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே ஃபார்மெட்டில் தான் இது வரும். 101, 100. ஸோ இது என்ன ஆர்டரில் இருக்குன்னா 101, 100க்கும் -1 ஸ்கொயர் 1ன்னு எழுதலாம், அதை 1 ஸ்கொயர்னு எழுதலாம். 100க்கும் இதுக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதை கண்டுபிடிக்கணுன்னா இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளால் ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ வந்து ரிவர்ஸில் வாங்க. 71க்கும் 46க்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 25 இருக்கும். 87க்கும் 71க்குமான டிஃப்ரென்ஸ் 16 இருக்கும். 25ங்கிறது 5 ஸ்கொயர்டு, இது வந்து 4 ஸ்கொயர்டு. இந்த நம்பருக்கான டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 9 3 ஸ்கொயர்டு இருக்கணும். ஸோ அப்போ 2 ஸ்கொயர்டு. ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ எல்லாமே ஸ்கொயர் ஃபார்மெட்டில் ஆனால் மைனஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு, கம்மியாகிட்டே இருக்குது வேல்யூ. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிக்க முடியலன்னா எண்டில் இருக்கிற 3 நம்பரோ இல்லை 2 நம்பரோ எடுத்துகிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள். 20, 21, 25, 34, 50. ஸோ இதெல்லாம் என்ன இதில் இருக்குன்னா 20, 21 1, இதுக்கு பார்த்திங்கன்னா 4, இதுக்கு பார்த்திங்கன்னா 9. ஸோ 1, 4, 9, 4, 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், அடுத்து 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர் வரும்போது 50யும் 25யும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 75 கிடைக்கும். அடுத்து 1, 3/5, 5/7 இது எல்லாமே 2 2 கூடிகிட்ருக்கு. இப்போ 7க்கு அடுத்து 9, கீழே பார்த்திங்கன்னா 3 3 கூடிகிட்ருக்கு. சாரி 3, 5, 7, 7க்கு அடுத்து 9. ஒத்தப்படை எண்ணா கூடிகிட்ருக்கு. சில டைம் பகா எண்ணா கூடும். பகா எண்ணா கூடுச்சுன்னா 9 வராது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 7க்கு அடுத்து 11 தான் வரும். ஆனால் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா இங்கே கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 17, 7, 11 கூட்டினீங்கன்னா 28 வரும். 28 ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்க மாட்டாங்க. 9/28 அப்படி கொடுக்கல. அதனால் நம்ம 9 எடுத்துக்கலாம். சாரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து இது ரெண்டுமே வரும். லாஜிக்காக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 3, 5, 7, 9 அடுத்து வந்து 9ம் வரலாம், 11ம் வரலாம். பகா எண்ணுன்னு எடுத்தால் 9 வராது, 11 தான் வரும். ஒத்தப்படை எண்ணுன்னு எடுத்தோன்னா உங்களுக்கு வந்துட்டு 9 வரும். ஆனால் இங்கே என்ன லாஜிக்னா மேலே வந்து ஒரே மாதிரி கூடி இருக்குது 2 2 2 2ன்னு. இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 0. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இதுக்கான டிஃப்ரென்ஸ் 2 2 2. ஸோ அதனால் மோஸ்ட் ப்ராபபிள் வந்து 9/28. இதுக்கு 2 ஆன்சர் இருக்குது. ஆக்சுவலாக இதுவும் வரலாம், வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அஃபிஷியலாக கொடுத்தது இதுதான் நியர்பை வேல்யூ. ஸோ அதிக சான்ஸ் இருக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் இது. சப்போஸ் வந்து இந்த ஆப்ஷன் கொடுக்கல, வேறு எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா இதுவும் ஆன்சராக வரும். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சில இடங்களில் வந்துட்டு ஒத்தப்படை எண்ணுக்கு பதிலாக பகா எண்ணை வச்சும் ரிலேஷன்ஷிப் வரும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அடுத்து 26வது கேள்வி. 2, 5, 2, 5, 8, 11, 14. கீழே பார்த்தீங்கன்னா 3, 9, 27, 81, 243. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 3 3ஆல் கூடி இருக்குது. அப்போ இங்கே வரும்போது 17 வரும். கீழே பார்த்தீங்கன்னா பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3, இது 3 ஸ்கொயர், 3 கியூப், 3 பவர் 4, 3 பவர் 5, 3 பவர் 6. 3 பவர் 6ஓட வேல்யூ 729. 27வது வேல்யூ 1 1 1.5.
ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா 1 பார்த்தீங்கன்னா 1ஆல் பெருக்கலாம். 1ஐயும் 1.5ஐயும் இது பண்ணிங்கன்னா 1.5ஆல் பெருக்கலாம். 1.5ஐயும் 3ஐயும் பெருக்குனிங்கன்னா 2ஆல் பெருக்கினா தான் 3 கிடைக்கும். 3ஐயும் 7.5ஐயும் 2.5ஆல் பெருக்கலாம். அப்போ இது என்ன காம்பினேஷனில் இருக்கு பாருங்க, 1 1.5 2 2.5. அப்போ இங்கே அடுத்து என்ன வரும், ஆப்வியஸாக 3 தான் வரும். ஏன்னா 6.5 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதை பெருக்கணும். 7.5 வந்து 3ஆல் பெருக்கினீங்கன்னா 22.5. மிஸ் அவுட் வேல்யூ கேட்குறாங்க. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். 1 அதோட ஸ்கொயர் தான் இங்கே, அதோட க்யூப் தான் இங்கே இருக்கும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 3 க்யூபு 27. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 6. அப்போ 6 க்யூப் தான் இதோட ஆன்சரு. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 5 க்யூபோட வேல்யூ 125. ஸோ அப்போ 6 க்யூபோட வேல்யூ 216. இது பார்த்துக்கோங்க, 27 38 கொடுத்துருக்காங்க. இங்கே என்னென்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இவ்வளோ வேல்யூ இங்கே இந்த 3 வேல்யூ கம்மியாக இருக்குது. இது சடனாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக பெருக்கற் பலனாக தான் இருக்கும். அடிஷனோ சப்ராக்ஷனோ டேரெக்டாக வராது. அப்போ வந்து 7 4 28. இது ரெண்டையும் பெருக்கிட்டு இதால் மைனஸ் பண்ணிடணும். 28 கூட 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 27. 8 5 40. 40 கூட 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 38. அப்போ 9 6 54. அது கூட 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 51 தான் ஆன்சர். நாலு 6 9. ஸோ இது எப்படி இருக்கு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 9ஐயும் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் பெருக்கிட்டாங்க 36. அதை வந்து வர்க்கமூலம் ரூட் எடுத்திங்கன்னா 6, அதை தான் நடுவில் கொடுத்துருக்காங்க. 27 3ஐயும் பெருக்கிட்டிங்கன்னா 81. அதுக்கு நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா 9 கிடைக்கும். அப்போ எந்த 2 நம்பரை பெருக்குனா இது வந்து ரூட்டோட வேல்யூ தான் 100. அப்போ ஒரிஜினல் எக்ஸோட வேல்யூ இது ஸ்கொயர் பண்ணணும். அப்போ சரி, ரூட்டோட வேல்யூ 10, அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100 கிடச்சிரும். எந்த 2 நம்பரை பெருக்குனிங்கன்னா 100 கிடைக்கும். ஒரு வேல்யூ 2, இன்னொரு வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஃபைனல் ஆன்சர் 100 வரணுன்னா இந்த 2 கீழே வந்துச்சுன்னா 100/2 50. இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். 2 நம்பரை பெருக்கிறோம், அதோட ஃபைனல் வேல்யூவோட ரூட்டு நடுவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.